கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்பு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இப்போ 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதுலேயும் எங்களுக்கு மாம்பழ சின்னம் இல்லை. நான் தான் போய் தலைமை தேர்தல் அதிகாரிகிட்டையும் டெல்லிக்கும் எழுதி பேசி வாங்கிட்டு வருவோம். அதனால் அந்த அடிப்படையில் தான் இப்போ தலைவர் என்ற பெயரில் மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு முழுக்க மருத்துவரையா அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருத்தமானது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுமக்கள் இதில் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏமாற்று வேலை நாடகம் என்பது முகவரியை மாற்றிய காரணத்தால் முகவரி தான் மாறி இருக்குதே தவிர தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மாற்றம் இல்லை. முகவரியை மாற்றி தான் அந்த கடிதம் பெற்றிருக்காங்க. நீங்க உங்க தரப்புல இருந்தும் முகவரியை மாற்றிருக்கீங்க. மயிலாபுரம் போனோம்னா தலைமை அலுவலகம் மாற்றிருக்கீங்க. உங்களுக்கு எதிராக நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ இந்த முகவரி மாத்தினது யாருக்குமே தெரியாது. மருத்துவரையாவுக்கு தெரியாது, எங்க கட்சியில இருந்து யாருக்குமே தெரியாது. முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துவரையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றத்தை உண்டாகுச்சு. அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துவரையா கடிதம் அனுப்பிச்சார். நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன், நான் தான் நிறுவனர், நான் தான் இப்போ கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும். அதனால முகவரி இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம் தான். வரும் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வரும். நீங்க பார்க்க தான் போறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க. மோசடி புரிஞ்சுக்கிட்டு ஐயா தான் உண்மையான தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடங்கினவர்னு தெரிய போகுது. நிச்சயமா செல்லாது. முகவரி மாறி இருக்குது, எப்படி செல்லும்? காலங்காலமா இருந்த முகவரி 63 நாட்டுமுத்தநாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை தான். அதுதான் நிரந்தரமான முகவரி. அந்த பேர்ல தான் மாம்பழ சின்னம் வாங்குவோம். இப்ப முகவரி மாத்தினதெல்லாம் அங்க போயிருச்சு கடிதம். தலைவர் தான், தலைவர் அன்புமணின்னு போடல, தலைவர் தான் போட்டிருக்கு. இப்போ தேர்தல் ஆணையத்தில் மிக விரைவில் வாங்கி உங்களுக்கு காட்ட போறோம். உடனே வரப்போகுது, 1 வாரம் 10 நாளைக்குள்ள வந்துடும். இன்னும் ரொம்ப கால நீட்டிப்பே இருக்காது. வழக்கறிஞர் பாலு, பொருளாளர் திலகபாமா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர், அவரு இருக்கிற பக்கம் தான் பாமக இருக்கு அப்படின்னு ஒரு அதாவது நீங்க ஒன்னும் வச்சுக்கணும், யாரு வேணா நான் தான் தலைவர், எங்ககிட்ட தான் இருக்குது கட்சின்னு சொல்லிக்கலாமே தவிர உண்மையை, நியாயத்தை, சத்தியத்தை, தர்மத்தை நம்புறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். யார் தொடங்கினாங்க, யார் போராடினாங்க, யார் இயக்கத்தை நடத்தினாங்க, இன்னைக்கு கட்சி அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது யாருங்கிறதெல்லாம் தெரியும். மருத்துவரையா தான். இடையில கட்சி பிளவுபடுத்தி கொண்டு போயிட்டு கட்சி எங்ககிட்ட எல்லாம் இருக்குன்னு சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நிலைக்காது, நீடிக்காது. இல்ல, அவர் தான் நடவடிக்கை எடுத்து ஐயா கட்சியில இருந்து நீக்கிட்டாரு. இப்போ அது ஐயாவும் சொல்லிட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது, கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு மருத்துவரையா சொல்லிட்டாரு. அதே மீறி இல்ல, அவங்க தரப்பு நீங்க ரொம்ப மனிதாபிமான அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில் நினைச்சு பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யார் உரிமை கொண்டாட முடியும்? யாருக்கு சொந்தம்? சாதாரண மக்களை கேட்டா கூட சொல்லுவாங்க மருத்துவரையா தான் சொல்லுவாங்க. இடையில இருந்து ஐயா கிட்ட கட்சியை பறிக்கிறதுக்கு, அபகரிக்கிறதுக்கு திட்டமிட்ட எப்படி நடக்கும்? ஒண்ணு வேணா பண்ணலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில தொடரணும்னு சொன்னா மீண்டும் ஐயா கூட வந்து சேர்ந்து பயணிப்பதான் நல்லது. அதுதான் நல்லதா இருக்குமே தவிர பிளவுபடுத்தி எங்ககிட்ட தான் இருக்குது கட்சின்னு சொல்றதெல்லாம் நிலைக்காது, நீடிக்காது. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, போக போக தெரியும். அந்த மாதிரி தான் நடக்கும். அதாவது இப்படி ஒவ்வொன்றையும் ஏதாவது நாங்கள் கருத்து சொன்னோம்னா அதுக்கு நீங்கள் கண்ணோட்டம்லாம் வேறு மாதிரி போகும். அது யாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.